ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக வந்த வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா குறைவே சத்தமே இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக இருக்க போகுது. ஏன்னா எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா விட்ட நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் ஷீட்டு நாளையோட வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. இனி நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ விண்ணப்பித்தவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். அரசு விடுமுறையில் உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அது என்னென்ன ஆவணங்கள் எப்படி நாம் விண்ணப்பிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக இன்னும் வரைக்கும் பாருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ அப்படி என்னதான் நோட்டிஃபிகேஷன் தான் கேட்குறீங்க. குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உதவி மையத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரே ஒரு காலி இடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த காலி இடத்திற்கு நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வழக்கு பணியாளர், அதாவது கேஸ் ஒர்க்கர் நாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமான ஒரு ஜாப். அதனால இந்த குழந்தைகள் மையத்தில் உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா ஒர்க் பண்றதுக்கு தாராளமா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான், 1098. நாம வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்போம். சைல்டு ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது பாதிப்புனா உடனே கால் பண்றதுக்காக குழந்தைகள் உதவி மையத்துக்கு அங்கதான் உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா உங்களுக்கு 12ஆம் வகுப்பு கேட்டிருக்காங்க பாருங்க. 12ஆம் வகுப்பு அதே மாதிரி பேசக்கூடிய திறன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சி இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ 42 வயதுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக விண்ணப்பிக்கிறீங்க 42 வயதுக்குள்ளேயும் இல்லை ஏற்கனவே குழந்தைகள் மையத்தில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52 வயது மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மந்த்லி உங்களுக்கு சேலரியாக 18,000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இந்த பணியிடம் பொறுத்த வரைக்கும் முற்றிலும் தற்காலிகமானது. இந்த பணியிடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிர்வாக காரணமாக உங்களை எப்ப வேணாலும் முன்னறிவிப்பின்றி தூக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா திருப்திகரமா இல்லைன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்ப வேணாலும் தூக்குவாங்க. அதே மாதிரி பணியிடத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்படும் பட்சத்தில் அப்பணிக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த உரிமையும் கோர முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன்னாடியே ஒப்பந்தம் இதெல்லாம் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை எடுப்பாங்க. மேற்கண்ட பணியிடத்திற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் சுய சான்றொப்பமிட்ட கல்வி மற்றும் பணி அனுபவ சான்றிதழ் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பூர்த்தி செஞ்சு அதுக்கு ரிலேட்டடாக அந்த பற்றில கல்வி சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வச்சு நீங்கள் 15 நாளைக்குள்ள அந்த பற்றில அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 18/3/2025 அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து தாமதமாக பெறப்பட விண்ணப்பங்களோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18/3/2026 அந்த தேதிக்குள்ளே அவங்க கையில் இருக்கணும். அடுத்த நாள் போச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ப்ளஸ் நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத ஏதாவது தப்பாக மிஸ்டேக்காக இந்த மாதிரி பூர்த்தி செய்யலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி உரிய ஆவணங்கள் ஏதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சர்டிஃபிகேட் வைக்கலனாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, நீதிமன்றம் தென்புறம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், ராமநாதபுரம் மாவட்டம் 623503 இந்த பின்கோடுக்கு இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. ஸோ ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்துகிட்டு இருக்குது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி வரக்கூடியது. இது ஒரே ஒரு நோட்டிபிகேஷன் தான் ஃபைனல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.